தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை முழுவதுமாக நம்புகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இந்த 3 நாட்கள் ஜெபத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிற ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் போய் சேரட்டும். இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்களோ, எந்த தாய், எந்த தகப்பன், எந்த சகோதரி, எந்த சகோதரன் தங்களுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. நன்றி. நீர் இந்த வருடம் ஆரம்பித்தவுடன் வாக்கு கொடுத்தீரே, மேளதாள சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், குழந்தைகள் சத்தம் கேட்கும், சந்தோஷ சத்தத்தை கேட்க பண்ணுவேன். நீர் கொடுத்த அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நீர் இப்பொழுது உறுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் ஆண்டவரே, அந்த திருமணம் ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கணும். ஒரு ராஜாத்தியினுடைய திருமணம் போல அது நடக்கணும். சொந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அந்த திருமணத்திற்கு வந்து ஆண்டவர் அவர்களை நடத்துகிற விதத்தை பார்த்து ஆச்சரியப்படணும் ஆண்டவரே, ஆச்சரியப்படணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஈசாக்கை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள் எல்லாரும் வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சொந்தங்கள் எல்லாரும் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லணும் ஆண்டவரே. தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர்தான் தகப்பன், தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர்தான் தாய். நன்றி அப்பா. இந்த ஜெபத்துல நீர் அதை உறுதிப்படுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பெரிய அற்புதத்தை காணப்படும். இந்த 3 நாட்களும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளை நீர் அங்கீகரிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த 3 நாட்களும் நம்ம சில ஜெப குறிப்புகளுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒன்றொன்றாய் ஒரு திருமண தடை மாறுவதற்காக, இல்லைன்னா எந்தெந்த தடைகள் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் முறியடித்து நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய ஜெப தூபங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்க போகிறோம். நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ இந்த ஜெபத்தில் நிறைய பேர் பலவிதமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். நடக்குமா, நடக்காதா? நடக்காது அப்படின்னு சொல்றதற்கு 1000 காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நடக்கும்னு சொல்றதற்கு ஏதோ 1, 2 அந்த மாதிரி தான் இருக்கலாம். அதுவும் சிலருடைய வாழ்க்கையிலே நடக்காது அப்படின்னு சொல்றதற்கு 100 இருக்கு பாஸ்டர். ஆனால் நடக்கும்னு சொல்றதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கூட நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அற்புதத்தை செய்கிறது என்கிறது ஆண்டவர் இருக்கிறத வச்சு, அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறத வச்சும் ஆண்டவர் பண்ணுவார், வாய்ப்பு இல்லாததை கொண்டும் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்குறவரும் அவர்,
இருக்கிறதுலேருந்து உருவாக்குறவர் அவர். அதனால் வந்து இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் யாராவது நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் எனக்கெல்லாம் ஒரு திருமணம் ஆகுமா பாஸ்டர், நான்லாம் ஒரு வாழ்க்கையில் இணைக்கப்படுவேனா, எனக்கு யார் செய்வா, எனக்கு செய்கிறதுக்கு யார் இருக்கா, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, இல்லை என் குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்தும் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை பார்க்குறாங்க. ஆனால் எனக்குன்னு எடுத்து செய்கிறதற்கு, என்ன அப்படியே கேர் எடுத்து இந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணணுமே, இந்த பையனுக்கு ஒரு திருமணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறதற்கு யாருமே இல்லாதவங்க ஒருவேளை இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு யார் உங்களை கேர் எடுக்கலைனாலும் உங்களை படைத்த தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் கண்டிப்பாக உங்களுக்காக ஒத்தாசையை அனுப்புவார். அருமையான ஒரு 4 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு போதகர் வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ வந்து ஒரு 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 நல்ல வயதான, கொஞ்சம் வயதான, ஒரு அழகற்ற, ரொம்ப மெலிந்த தேகமுடைய, ரொம்ப ஏழையான ஒரு பொண்ணு அந்த ஐயாட்ட வந்து சொன்னாங்களாம்மா, ஐயா எனக்கு வந்து திருமணம் ஆகலை, என் கூட பிறந்தவங்க 3 பேர், எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, நான் வந்து மாதம் 7,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குகிறேன், அந்த 7,000 ரூபாயில் எங்கள் தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் வந்து இருக்கிறோம், நான் ரொம்ப வயது சென்றாச்சு, எனக்கே இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 பிள்ளைகளும் எப்படி திருமணம் ஆவாங்க, அதனால் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த போதகருக்கு வந்து 4 பிள்ளைகள் இருக்கிறதுனால அவருக்கு இந்த மகள் சொன்ன அந்த வார்த்தை வந்து அவருடைய இருதயத்தை ரொம்ப தொட்டுருச்சாம். உடனே அந்த அம்மா அந்த 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 சிஸ்டர் மேலே தலையில் கையை வச்சுட்டு, அம்மா இந்த மாதம் இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிருமா, போமா, ஆண்டவர் உனக்கு திருமண காரியத்தை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்திடுவார் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி விசுவாசமான வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பினதுக்கு பிறகு ரூமில் வந்து அவர் ரொம்ப யோசிக்கிறாரம்மா, சே நம்ம சொல்லிட்டோம், அந்த பிள்ளைக்கு தோற்றமும் இல்லை, அந்த பிள்ளை வந்து வயதும் ரொம்ப அதிகமாயிருச்சு, எடுத்து செய்கிறதற்கு ஆள் இல்லை, என்ன பண்ணும், எப்படி நடக்கும் அப்படின்னு ராத்திரி முழுக்க ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி, ஆண்டவரே எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி கடந்து போன உடனே திரும்ப 3 மாதம் தாண்டி அதே திருச்சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்காரு. அந்த பாஸ்டரே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி திரும்பவும் எங்கள் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொன்ன உடனே இவருடைய ஃபஸ்ட்டு ஞாபகம் அந்த பொண்ணை தான் ஞாபகம் வந்துச்சாமா. ஐயோ நம்ம கல்யாணம் ஆகும்னு சொன்னோம், 3 மாதத்தில் இந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிடுறாரு, ஒருவேளை அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா அந்த பிள்ளைய நம்ம எப்படி வந்து நம்ம முகத்துக்கு முகம் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பும் போது கூட, ஆண்டவரே நான் ஒரு அற்புதத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே போனாராம். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு போன அடுத்த மாதத்திலே அந்த பொண்ணுனுடைய மாமா, வெளிநாட்டில் இருந்த மாமா வந்து இந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்து உடனே 3 மாதத்துக்குள்ளேயே திருமண ஏற்பாடுகளை பண்ணி ஒரு பையனை பார்த்து திருமணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் ரோல முன்னாடி லைன்ல பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்காக அழைக்கிறாங்களாமா. முன்னாடி லைன்ல அந்த பொண்ணும் ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷனும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாமா. ஜெபம் அந்த கன்வென்ஷன் முடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து பாஸ்டர் சொன்னாங்களாமா, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதம் செஞ்சிட்டாரு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எங்க மாமா இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திட்டாரு, எனக்கு மட்டும் இல்லை என் தங்கச்சிகளுக்கும் ரெடி ஆயிடுச்சு, இனி தொடர்ந்து இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னாங்களாமா. அப்ப நான் நம்புறேன், அவர்கள் தேவன் தான் உங்கள் தேவன். அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்வது உண்மையானால் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர்களுக்கும் நல்லதை செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த வருத்தத்தோடு இருந்தாலும் சரி, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை திருமண ஒப்பந்தத்திலே வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் கொண்டு போவார். உங்களுடைய திருமண வாழ்க்கை கட்டப்படும், நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்கள் திருமணம் சாட்சியாய் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள்.
உங்கள் இருதயம் சோர்ந்து போகவே வேண்டாம். நீங்கள் ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணாராம். அப்போ ஒரு கர்த்தராலே படைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை குடும்பத்தோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுடைய ஆசை மட்டும் கிடையாது, ஒரு அப்பாவுடைய ஆசை மட்டும் கிடையாது. இது யாருடைய ஆசைன்னா, கர்த்தர் இந்த பூமியிலே ஆதாம உருவாக்குன உடனே ஏவாளை உருவாக்குறதற்கு காரணமே என்ன அப்படின்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அப்போ தன்னுடைய சாயலினாலே படைக்கப்பட்ட ஒரு ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஒரு மனுஷியை உருவாக்குவாரே. ஆனால் நான் நம்புறேன், நீங்க தனிமையா இருப்பதை நிறைய பேர் விரும்புறவங்க இருக்கலாம். நான் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க, என் கல்யாணத்திற்கு நிறைய தடை. சிலருடைய குடும்பத்தில் வீட்டாட்களே தடையா இருப்பாங்க, உனக்கு திருமணம் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, திருமணமானா வருமானம் போயிடும், திருமணமானா செலவாயிரும், திருமணமானா அந்த உறவு விட்டு போயிடும், பிள்ளைங்க இன்னொருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக திருமணத்தை தடுத்துக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்களிலே இப்படி பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் கூட அப்படி உங்களுடைய திருமணத்தை விரும்பாதவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்க திருமணத்தை யார் விரும்பாட்டாலும் நீங்க தனிமையா இருப்பதை கர்த்தர் என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. உங்களுக்கு எப்படி துணையை ஏற்படுத்துவாராமாம்? ஏற்ற துணையை. ஆமேன் சொல்லுங்க, ஏற்ற துணையை. அதான் ரூத்தை பார்த்து சொல்லும்போது போவா சொல்றாரு, நீ நினைச்சிருந்தா யாரை வேணாலும் நீ தேடி போயிருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அந்த மனுஷங்களை வேணாலும் தேடி போயிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு பின்னாடி நீ போகாம நீ கர்த்தரையே நம்பி இருந்தபடியாய் உன் குடும்பம் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த திருமணம் ரொம்ப தடையாகும் போது சொல்லுவாங்க, நீ ஒரு லவ் பண்ணியாவது தொலைச்சிருக்கலாம். என்னது சொல்லுங்களேன், அந்த காலதாமதம் ஆகும்போது, நாட்கள் ஆகும்போது நீ லவ் பண்ணியாவது தொலைச்சிருக்கலாம். நீ எவனையாவது ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தாலாவது, இல்லை யாரையாவது ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தாலாவது நான் உனக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சிலர் அவங்களே கூட நினைப்பாங்க, நான் இப்படி கர்த்தருக்கு உண்மையா இருந்தது தவறா, எந்த மனுஷனையும் தேடாதது தவறா, எந்த மனுஷனையும் தேடாதது தவறா. எனக்கு எத்தனை பேர் என்னை தேடி வந்தாங்க, எத்தனை பேர் எனக்கு கேட்டாங்க, ஆனா எல்லாரையும் கர்த்தரை நம்பி தானே நான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா ஆண்டவர் இவ்வளவு நாள் என்ன வெயிட் பண்ண வைக்கிறாரேன்னு உங்க இருதயம் கலங்குமானால் நான் நம்புறேன், நீங்க தனியா இருப்பதை நீங்க விரும்பல. அது மட்டும் கிடையாது, கர்த்தரும் நீங்க தனியா இருக்கிறத கண்டிப்பாக என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. ஸோ ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பாரே. ஆனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்க கலங்க வேண்டாம். ஆனா திருமணத்திற்காக நம்ம இப்படி ஜெபிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா திருமண உறவு என்கிறது சாதாரணமானது அல்ல. இன்றைக்கு திருமண உறவை நிறைய பேர் ஒரு புனிதமானதா நிறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க, அதை ஈஸியா நினைச்சிடறாங்க. மேலை நாடுகளில் திருமண உறவை ரொம்ப விளையாட்டுத்தனமா செய்யறது மாதிரி இன்னைக்கு நம்முடைய தேசங்களிலையும் அப்படி வந்துட்டு இருக்குது. திருமணத்தை அது பெருசா எடுக்காம, சரி பார்க்கலாம், இது செட் ஆகலைன்னா அடுத்தது, இந்த குடும்பம் செட் ஆகல. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இது மிக அவசியமான உறவு. இது சட்டை மாதிரி கிடையாது. அவ்வளோதான், பிடிக்கலன்னா கழட்டி போட்டுட்டோம், அடுத்த ஒரு சட்டையை தூக்கி போட்டோம் அப்படின்றது இல்லை. காலம் முழுவதும் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், அப்படி வாழ்கிறத தான் பரிசுத்த வேதாகமும் என்கரேஜ் பண்ணுது. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் நம்பணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பணும்னா, எனக்கு திருமணத்தை கர்த்தர் நடத்துவார்னு நம்பணும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? எனக்கு திருமணம் நடக்கும், ரொம்ப ரொம்ப கிராண்டா நடக்கும், ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமா நடத்துவாரு
அதிசயமா எனக்கு நடக்க போகுது. ஒருவேளை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வயது கூட தாண்டி இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் செய்ய நினைக்கிறதை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் தடை பண்ண முடியவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதுக்காக தான் முதல்ல ஜெபிக்க போறோம். என்னென்ன இந்த திருமண உறவுல என்னென்ன அவநம்பிக்கை இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு வித்தியாசமான அவநம்பிக்கை இருக்கும். சிலருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்னா, நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப ரொம்ப அப்படி குறைஞ்ச ஒரு மாப்பிள்ளை தான் நமக்கு கிடைக்கும், ஒரு குறைஞ்ச ஒரு பொண்ணு தான் நமக்கு கிடைக்கும், நம்முடைய அழகெல்லாம் போயிடுச்சு, அதனால அழகில்லாத மாப்பிள்ளை நமக்கு கிடைக்கும், அழகில்லாத பொண்ணு நமக்கு கிடைக்கும், நம்ம ரொம்ப மெலிஞ்சு போயிட்டோம், இல்லை நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், நம்முடைய சரீரம் வயசை தாண்டினதுனால நமக்கு குழந்தை பிறக்காம போயிருமோ, திருமணம் ஆனதுக்கு பிறகு. அப்படி நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நிறைய இருக்கு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட நீங்க அப்படிப்பட்ட நினைவு உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுக்குள்ள திருமண காரியத்தை குறித்து யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரே நெகட்டிவா வந்துட்டே இருக்கலாம். நீங்க எதிர்மறையா யோசிச்சே இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களை பார்த்து, உங்களுடைய பின்னணியை பார்த்து நீங்க ஒருவேளை வெளியே சொல்லாம இருந்தாலுமே, ஐயோ இவங்க கரெக்டான ஏஜில் செட் ஆயிட்டாங்க, இவங்க கரெக்டான வயசுல கரெக்டா எல்லாம் நடந்துச்சு, ஆனா நமக்கு காலதாமதம் ஆயிருச்சு, அதனால நமக்கு சிறப்பா இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு அவநம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். இன்னொன்னு, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, அவநம்பிக்கையை எடுத்து போடுங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை எடுத்து போடுங்கப்பா. நான் இன்னைக்கு என்ன யோசிக்க போறேன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சியும், ஒவ்வொரு தம்பியும், இல்லைன்னா ஒவ்வொரு சிஸ்டரும் பிரதரும், இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றவங்க, நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவநம்பிக்கைப்படாதீங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு காலதாமதமானாலும் எப்படி செய்வாருன்னா சிறப்பாய் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கானா ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது அந்த இடத்துல அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்லுது. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன சொல்றான்னா, எப்பவுமே ஒரு மனுஷன் பந்தியில இருக்கிறவங்களுக்கு முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஃபர்ஸ்ட் நம்மளே பாருங்களேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போவோமே ஆனால், அந்த திருமண வீட்டில் ஃபர்ஸ்ட் பந்தியில நிறைய பேர் அடிச்சு பிடிச்சி ஏன் உட்காந்துருக்காங்க? சிலர் கூட்டத்தை பார்த்த உடனே அவ்வளோதான் போய் முதல் பந்தியிலே உட்காந்து சாப்பிட்ருவாங்க. வேணாப்பா, ஏன் அப்படின்னா இருக்கிற சோறு பத்தாது போல தெரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் பந்தியில் உட்காரலன்னா கடைசி பந்திக்கு போயிட்டோம்னா சாம்பாரில் தண்ணி ஊற்றிடுவான், ரசலத்தில் தண்ணி ஊற்றிடுவான், பாயசத்தில் தண்ணி ஊற்றிடுவான். அதனால படைக்கு பிந்து பந்திக்கு முந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து சாப்பிட்ருவோம். நம்ம அதில் இது பண்ணவே மாட்டோம். ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம காலி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பத்தாதுன்னு வச்ச உடனே பத்தாது போல தெரியுது, ஒரு 25 கிலோ அரிசி போடப்பா, இருக்கிற சாம்பாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏற்றி விடு, அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு லாஸ்ட்ல அந்த டேஸ்ட் குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, முன்பு நல்ல ரசத்தை கொடுப்பான், பின்னாடி ருசி குறைந்ததை கொடுப்பான். நீங்களோ முன்னாடி நல்லா இல்லாததை கொடுத்தீங்க, காலதாமதமானதுக்கு பிறகு டேஸ்டானதை கொடுத்தீங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில தாமதம் உங்களுக்கு டேஸ்ட்டை குறைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க காலதாமதம் மற்றவங்களை மாதிரி உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையினுடைய காலதாமதத்தினால எனக்கு இவ்வளவுதான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எவ்வளவு உங்கள் தாமதமாகிறதோ அவ்வளவு பெஸ்டா ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சொல்லுகிறேன், அதிக தாமதம் அதிபயங்கரமான அற்புதம். உங்களுக்கு எவ்வளவு தாமதமாகுதோ, எவ்வளவு டிலே ஆகுதோ, கர்த்தர் அவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி கொடுக்க போறாருன்னா வெற்றியா கொடுக்க போறாரு.
ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? சிலர் வந்து உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து தாமதத்திற்கு ஒருவேளை வந்து தாமதமாக ஆக குறைவுன்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, அப்படிப்பட்ட அவநம்பிக்கைகளை நீங்கள் எடுத்து போடுங்க. நீங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவர் வந்து முன்னாடி அதான் 24 வயசுலையும் பெஸ்ட்டாக ஆண்டவரால் தர முடியும், 30 வயதுலையும் ஆண்டவருக்கு பெஸ்ட்டை தர முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முதல் ஜப குறிப்பு, உங்களுக்குள்ள வேற என்னென்ன அவநம்பிக்கை இருக்குன்னு தெரியல. பிசாசு ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவை விதைச்சிட்டே இருக்கலாம். நீ இப்படி, உனக்கு கண்ணு சரியில்லை, உனக்கு மூக்கு சரியில்லை, நீ கலர் இல்லை, அப்படி உனக்கு ஒரு வேலை இல்லை, உன் அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உனக்கு வீடு சரியில்லை, உனக்கு வீடு இல்லை, உனக்கு நல்ல வருமானம் இல்லை, என்னென்னமோ 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 நிறைய உங்களுக்குள்ள அந்த எதிர்மறையான எண்ணங்களை போட்டு அழுத்தி எனக்கெல்லாம் நடக்குமா, எனக்கெல்லாம் நடக்குமா, எனக்கெல்லாம் நடக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை நடக்கும், கண்டிப்பாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த முதல் ஜப குறிப்புக்காக ஜெபிங்க. எனக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கைகள் என்னை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே, என்னை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தர் உங்களுக்காகவே பேசுறாரு. தாயாரே, சிஸ்டர், உங்களுக்காகவே பேசுறாரு. ஒருவேளை உங்க பிள்ளைய குறித்து பெரிய அவநம்பிக்கையோடு அந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக தான் நீங்கள் பேசுகிறீர்கள், எனக்காக தான் நீங்கள் பேசுகிறீர்கள். எனக்குள்ள பயங்கரமான ஒரு அவநம்பிக்கை, என் பிள்ளைக்கெல்லாம் திருமணம் ஆகுமா, என் பிள்ளையை யார் திருமணம் பண்ணுவா, என் மகனை யார் திருமணம் பண்ணுவா, அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி நான் பார்ப்பேனா, என்னால முடியுமா, ஐயோ எனக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர். இத்தனை வயது தாண்டினதே, ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்கு முன்பாக வந்து உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். நடக்காது என்று சொல்லுவதற்கு 1000 காரணங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் நடக்கும் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் பலன் உள்ளவனுக்காக பலனற்றவனுக்காகிலும் உதவிகளை செய்வது அவருக்கு லேசான காரியம். நிச்சயமாகவே கர்த்தர் அதை நமக்காக செய்து முடிப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இப்ப அந்த நெகட்டிவை தூக்கி போடுங்க, அந்த எதிர்மறையான எண்ணத்தை தூக்கி போடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மையா ஊழியக்காரன் மூலமா என் கூட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூட பேசிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூட பேசிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய அவநம்பிக்கைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறவர். ஹல்லேலூயா. மூடப்பட்ட சகல துறவுகளையும் என் தேவனாகிய கர்த்தர் திரும்ப தோண்டுகிறவர். இல்லை, அது நடக்கும். அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கைகள் இப்பொழுது ஆண்டவரே என்னை விட்டு வெளியே போகட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். என் பிள்ளைகளை விட்டு வெளியே போகட்டும் ஆண்டவரே. இனி அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது ராஜா. நன்றி அப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ இந்த திருமண தடை மாறுவதற்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவதாக என்ன உங்களுடைய இருதயத்தில் வேணும்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கைகள் எல்லாம் எடுத்து போடணும். அது எதுவா இருந்தாலும். எங்களுடைய ஊரில் வந்து ஒரு சகோதரி அப்படின்னா, அவங்களுடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கால் வந்து கொஞ்சம் சின்ன கால், ஒரு கால் சின்ன கால். அப்போ அவங்க நொண்டி 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 நடப்பாங்க. அதே பிரச்சனை யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஒரு மகளுக்கு வந்துருச்சு. பொதுவாக வந்து ஆண்களுக்கு சில பலவீனங்கள் இருந்தாலும் கூட அதை பெருசாக உலகம் எடுக்காது. ஆனால் பெண்களுக்கு சில பலவீனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதை பெருசாக எடுப்பாங்க. அப்போது எங்களுடைய அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி நடந்துருச்சு. அதற்கு பிறகு அந்த சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பொண்ணு தான் வந்து மூத்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால்
இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ திருமணம் லேட் ஆகிட்டே இருக்குது. உடனே அவனுடைய சகோதரர்களெல்லாம் வந்து பேசுகிறாங்க, நீ இப்படி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது. உடனே இந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல நீங்கள் எல்லாம் திருமணம் பண்ணிக்கிங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குடும்பத்தில் 7 பேர், 7 பேரும் இவங்களுக்கு சின்னவங்க. 7 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்க மூத்தவங்க, 7 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 7 திருமணத்தையும் சந்தோஷமாக அவங்க, நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு, என் தம்பி நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும். ஆனால் இவங்க வந்து நொண்டி 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 தான் நடப்பாங்க. எல்லாரும் அந்த ஊரில் வந்து அவங்கள நொண்டி அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்போது எல்லாருக்கும் திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. மூத்த சகோதரனுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. எல்லாருக்கும் திருமணம் முடித்ததற்கு பிறகு இவங்களுக்கு வந்து திடீரென்று ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் படித்து பேங்க் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, கவர்மெண்ட் வேலை. வேலை ஸ்தலத்துக்காக இவங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர் இருக்காரு. அந்த மேனேஜரும் ஒரு சும்மா சரீரத்தில் வந்து கொஞ்சம் பலவீனமானவர், அவருக்கும் திருமணம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எப்படி பாருங்க இணைக்கிறார் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அந்த மேனேஜர் வந்து, இல்லை நானும் வந்து ஒரு பொண்ணை தேடித்தான் இருக்கிறேன், கண்டிப்பாக நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அழகா ஆச்சரியமா அந்த திருமணத்தை ஆண்டவர் வெற்றியாய் மாற்றி கொடுத்தார். அப்போ 2 பேரும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, நல்ல சொந்தமான ஒரு வீட்டில் இருக்காங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எந்த காரணமும் கர்த்தருக்கு ஒரு காரணமே இல்லை. அதனால உங்களை வச்சு நீங்க நெகட்டிவா வந்து நினைக்காதீங்க, உங்க சூழ்நிலையை வச்சு நீங்க நெகட்டிவா நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் பார்த்து நீங்க வந்து எனக்கு அப்படி நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார், காலதாமதமானாலும் நேர்த்தியாய் நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நான் சொல்றேன், நீங்க இந்த சீக்கிரமா நடந்தவங்களை விட லேட்டா நடக்கிறவங்களுக்கு தான் பெஸ்டா நடக்கும். நல்லா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தான் பெஸ்டா நடக்க போகுது. உங்களுக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோ பெஸ்டா. ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டே கிடக்குறாங்க. ஒரே இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்யாணமான 1 மாதத்துக்குள்ளே பயங்கரமான சண்டை. அந்த சண்டை வாழ்நாள் முழுக்க நீடிக்குது. ஆனால் இந்த லேட்டு கொஞ்சம் காலதாமதமாக கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு மெச்சூர்டு வந்துடுது. இந்த உலகத்தை குறித்து புரிஞ்சுக்கிறாங்க, மனுஷங்களை குறித்து புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துக்கிறாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமேன். மற்றபடி திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களும் நீங்கள் எதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னா, எதிர்மறையான எண்ணங்களுக்கு நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது. ஆமேன் சொல்லுங்கள். நான் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு நாள் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்திற்காக வந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் எனக்குள்ள நிறைய அவிசுவாசம் தான் இருந்துச்சு, உண்மையை சொல்கிறேனே. நான் வந்து ஏன்னா தேவை ரொம்ப பெருசு, நம்ம வந்து அவ்வளோ நம்ம ஒருத்தானவங்க இல்லை. கர்த்தரை விசுவாசித்தாலும் நம்ம விசுவாசிக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட்டை வச்சுருப்போமே. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் எவ்வளோ ஆசீர்வதிக்க போகிறாருன்னு நம்ம ஒரு லிமிட்டேஷன் வச்சுருப்போம். எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஒருவேளை ஜெபிச்சா எப்படி ஜெபிப்பீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்டு கார் கொடுங்கன்னு தான் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஆடியும் BMW எனக்கு கிடைக்கும்னு விசுவாசிக்க மாட்டோம். அப்படி விசுவாசிக்கிறவங்க வந்து வேற லெவல் விசுவாசம். அது ஏதோ ஒரு சிலர் இருப்பாங்க, அப்படி போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே போய் பென்ஸ் கார் ஷோரூமில் போய் ரேட்டெல்லாம் 1 கோடி ரூபாய் காரை ரேட் பேசிட்டு வர்றவங்கலாம், அதெல்லாம் பெரிய விசுவாசம் அப்படி. ஆனால் நம்ம ஒரு லிமிட்டுக்கு தான் நம்ம யோசிப்போம், அந்த பெரிய லிமிட்டுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். அப்போது எனக்கு வந்து அது வந்து லிமிட்டுக்கு தாண்டி அவ்வளோதான், யோசிக்கவே முடியாது. அப்போ ஒரு நாள் இந்த ரோட்டில் அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சத்தம் மாதிரி ஒன்று எழும்புது. என்ன எழும்புது அப்படின்னா, ஒருவேளை அந்த இடத்த ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ, இல்லை நீ ஆண்டவருக்கு என்ன செய்வ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வந்து வருது.
உடனே இதே மூளை அந்த இடத்துல நின்று என் மனசில் சத்தம் போட்டு சொல்கிறேன், இந்த இடத்த மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசத்தை யார் என்ன சொன்னாலும், எவ்வளோ யுத்தம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தை கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய விஷயம் இது. இது கிடைச்சிச்சுன்னா, இதுவே கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு அவிசுவாசம்ன்ற ஒன்று எனக்குள்ள கண்டிப்பாக வராது ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு அந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அதுக்காக ஆயத்தமாக இருக்கும்போது எனக்கு அதை நம்பவே முடியல, அதை யோசிக்கவே முடியல. எப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான் இருக்குது. அதனால நான் என்ன நம்புறேன்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இது மட்டும் என் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா ஆண்டவரே சாகிற வரைக்கும் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் எடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. ஏன் அப்படின்னா இது 100% நடக்காம இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு, நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு உங்க மனசுல பிக்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கிறீங்களோ அதைத்தான் ஆண்டவர் உங்களை நடத்த போறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க ரொம்ப மனசுல எழுதி வைத்திருக்கணும் என்ன அப்படின்னா, உங்களுடைய இருதயத்திலே இருக்கிற தேவையற்ற எண்ணங்களுக்கு, அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்களுக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா செவி சாய்க்கவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் பிறக்கும்போது ஒரு ஆண் ஒரு மனுஷன் உண்டாக்கப்பட்டானால் ஒரு பெண் உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணாய் கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டார் என்றால் ஒரு ஆணை கர்த்தர் உங்களுக்காக கண்டிப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல மாற்றமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? அப்ப எத்தனை பேர் அந்த எண்ணங்களை எடுத்து போட போறீங்க? இல்லை, எனக்கு நடக்கும், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஒரு 10 டைம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க நல்லா, எல்லாரும் நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் பிள்ளைக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் சகோதரன் சகோதரிக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் யாருக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் அப்படியே சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய எண்ண அலைகளை அப்படியே அழிச்சிடணும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். நான் திருமணத்திற்காக கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நான் ஜெபிச்சிட்டேன் பாருங்க. பல வருஷங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 2003 2003 வருஷத்திலிருந்து திருமணத்திற்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 2008 வருஷத்தில் திருமணம் நடந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாட்டு சுத்தமாக வராது. அப்படின்னா ஒரு 0% கூட வராதுன்னு வைங்களேன். பைபிள் காலேஜில் 35 ஸ்டூடெண்ட்லேயே ரொம்ப பாட்டு மட்டமாக பாடுறது நான் ஒருத்தன் தான். அந்த சிங்சா சர்வீஸுக்கு முழுக்க 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3 பாட்டு தான் பாடியிருப்பேன். ஒரே பாட்டை திரும்ப 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 பாடுவேன். மற்ற பாட்டை பாட தெரியாது. அப்போ அந்த அந்த திருமணத்திற்காக ஜெபிக்கும் போது நான் வேற எதுவும் பெருசாக கேட்கல. எனக்கு அழகான பொண்ணு வேணும் அப்படின்னெல்லாம் கேட்கல. ஆனால் எதுக்கு நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே எனக்கு பாடுற மாதிரி ஒரு பொண்ணை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். பாடுற மாதிரி ஒரு பொண்ணை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு அது அன்னைக்கு அது ஏன்னா உனக்கே பாட தெரியாது, அப்போ நீ பாடுறது மாதிரி பொண்ணை எங்கே போய் தேடுறது? நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது. ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். அப்போ ஆனால் வீட்டில் போய் பாஸ்டம்மா போய் பொண்ணை பார்க்க போகும்போது உங்கள் பொண்ணு பாடுவாளான்னு கேட்கல. நான் உங்கள் பொண்ணு பாடுமா, ஒரு பாட்டுக்கு பாடி காமிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்கல. கர்த்தருடைய சித்தத்தை வைத்து மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அவங்க பாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ நல்லா பாடுவாங்கன்னு பார்த்ததில்லை. அவங்கள்ட்டையும் போய் கேட்டதும் இல்லை.
ஆனால் நான் வந்து அந்த பொண்ணு பார்க்க போகும்போது சொன்ன வார்த்தையே என்ன அப்படின்னா, இந்த பாரு நீ வந்து பெரிய பாட்டுக்காரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பாடுற பொண்ணு தேவையில்லை, எனக்கு சமையல் பண்ணி கொடுக்குற பொண்ணு தான் தேவை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க அந்த பொண்ணு பார்க்க போகும்போது. ஆனால் ஆண்டவர் வந்து நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர். அதனால் இந்த 3 நாட்களும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் நிச்சயம் கர்த்தர் தருவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆனால் அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, உங்கள் மாம்சத்திற்கு ஏற்றது மாதிரி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்குறதுல வந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் கேட்கணும். எது கேட்டாலும் உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கிறவர்கள் வந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகளை ஜெபிங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எதை கேட்டாலும் கர்த்தர் நாம மகிமைக்காக கேளுங்க. ஆண்டவரே இப்படி ஒரு பொண்ணை தாங்க, உங்கள் நாம மகிமைப்படும். இப்படி ஒரு பையனை தாங்க, உங்கள் நாம மகிமைப்படும். நீங்கள் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி கேட்க மாட்டாங்க. அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும், இவன் முன்னாடி நான் நிற்கணும், அதனால எனக்கு தக்காளி பழம் போல ஒரு பொண்ணை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வெள்ளைன்னு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அப்படி தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய பணக்கார மாப்பிள்ளை அப்படியே BMW வச்சிருக்கிற மாதிரி தாங்க ஆண்டவரே அப்படின்னு. அது வெறும் BMW மட்டும்தான் இருக்கும், வேற ஒன்றுமே அங்கே இருக்காது. அது வெறும் தக்காளி மாதிரி அந்த கலர் மட்டும்தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. சிலர் வந்து கலருக்காகவும் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் ஜெபிக்கிறதுல வேற எதையுமே நம்ம பார்க்க முடியாது. அது தேவையற்றது அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுடைய அழகிற்கு, உங்களுடைய வசதிக்கு, உங்களுடைய படிப்புக்கு தகுந்தது போல நீங்கள் எதிர்பார்க்கறது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலர் வந்து அந்த மெட்டீரியலே பார்த்து போவாங்க பாருங்களேன், வெளி தோற்றத்தையே பார்த்து போவாங்க தெரியுமா. அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப காலதாமதமாக மாறிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் சில நேரத்தில் ஃபிசிக்கலாக வந்து நமக்கு வந்து செட்டே ஆகாது. எனக்கு வந்து உண்மையிலே செட்டே ஆகலை பாருங்க. அப்படி நாங்கள் 2 பேரும் நிற்க வச்சா, நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பார்ப்பீங்க? நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஆனால் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வரும்போது என்ன செக் பண்ணாங்க தெரியுமா? ஹைட்டு தாங்க செக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க போகும்போது என்னென்னமோ பார்க்குறீங்க, ஆனால் என்னை கொண்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரும்போது 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க பார்க்கலாம், 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு. என் பையன் பொண்ணை விட கொஞ்சம் குள்ளமாக தெர்ற மாதிரி தெரியுறான், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு. அப்புறம் எங்களை 2 பேரை நிற்க வச்சா அவங்கள விட ஒரு 1/2 இன்ச்சு நான் ஜாஸ்தியாக இருந்தேன். உடனே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஷூ போட்டால் சரியாயிடும், கொஞ்சம் வெளியே போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஹைட் ஷூவை போட்டு போங்க சரியாயிரும் அப்படின்னு. அப்போது உண்மையிலே வந்து என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் பார்த்தீங்கன்னா 100% வந்து அப்படியே பிடிச்சி அவ்வளோதான், ஐயோ நமக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு பயங்கர பாடுற ஒரு பெரிய பாஸ்டுடைய புள்ள கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கவே இல்லை. அந்த அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷன் எல்லாம் என்னன்னே எனக்கு தெரில. அப்படியெல்லாம் எதுவுமே இது பண்ணலை. ஆனால் வந்து கர்த்தருடைய சித்தத்திற்காக ஜெபம் பண்ணோம். 3 அடையாளத்தை கேட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 100% நான் ஏற்றுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அது நன்மையாக தான் இருக்கும், நான் அதில் எந்த நெகட்டிவ் நான் பார்க்க மாட்டேன். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப பெரியவர், அவருடைய சித்தத்தின்படி கேட்டதுனால அவர் நல்லா தான் செஞ்சாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் வந்து திருமணம்னு எடுத்தாலே ஒரே வெளியே தான் பார்ப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு அந்த வெளி தோற்றம்னா அவங்களுக்கு வந்து அப்போ புதுசாக தெரியும். அதில் தான் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஜெபத்தை குறித்து அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஊழியத்தை குறித்து யோசிக்க மாட்டாங்க, சாட்சி உள்ள வாழ்க்கையை குறித்து யோசிக்க மாட்டாங்க. பணம் இருக்குதா, அழகு இருக்குதா, போதும் போதும் போதும், இல்லவே இல்லை. அதை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பண்ணாதீங்க. முதல்ல என்ன அப்படின்னா, நம்முடைய திருமணத்தில் கர்த்தருடைய சித்தம் இருக்குமே ஆனால், அது உயரம் கம்மியாக இருந்தாலும், உயரம் கூடுனதாக இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், அது மகிமையாக தான் இருக்கும். உங்கள் கல்யாண உறவை வேற யாரும் பிரிச்சுக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோடு யாராவது இந்த ஜெபத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுவார். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற எல்லா மாப்பிளையும் தட்டி விடுவாங்க,
வர்ற எல்லா பொண்ணையும் தட்டி விடுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது என்ன இது? அதை ஜெபம் பண்ணி பார்க்கலாம், கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க. வர்ற எல்லாத்தையுமே ஸ்கிப், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இல்லை, அப்படி நீங்க சொல்லாதீங்க. உங்களுடைய கண்ணு பார்க்கறதுனால சில நேரத்தில் திருமணத்துக்கு முன்னாடி சிலர் அவ்வளோ அழகுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆவாங்க? கேட்கல, அழகாயிருவாங்க. பொதுவாகவே இந்த வாலிப தம்பிங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி இருப்பாங்க பாருங்களேன். அப்படியே அவனுக்கு கண்ணமெல்லாம் டொக்கு விழுந்து அப்படியே பெரிய தோற்றம், பெரிய அழகெல்லாம் இருக்காது பார்க்கறதுக்கு. ஏன் அப்படின்னா அவன் வாலிபனாக இருக்கும்போது சிலருக்கு அம்மா அப்பா கூட இருக்க மாட்டாங்க, சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, உடம்பை பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணமெல்லாம் கொஞ்சம் புஷ்ஷுன்னு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை விட ரொம்ப அழகாக இருப்பார். ஆமாம். ஆனால் நம்ம கல்யாணத்துக்கே ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னு அந்த மாதிரி வெறும் வெளி தோற்றத்தையே பார்த்து 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 ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஆண்டவரே, அதுக்காக தேவையில்லை என்று சொல்லல, நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவையில்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக அது தேவைதான். ஏன் அப்படின்னா சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள இந்த அழகு குறைஞ்சவங்களும் அழகு கூடுனவங்களும் மனசளவில் ஏற்றுக்கலைன்னா அவங்க நிறைய குடும்பங்களில் சந்தேகம் அதிகமாக வரும். ஒரு மனைவி ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா உடனே ஒரு சந்தேகம் வந்துடும், ஐயோ இவ யார்கிட்டயாவது பேசிடுவாளோ அப்படின்னு. கணவனார் ரொம்ப அழகாக இருந்தால் இவர் ஆஃபீஸில் யார்கிட்டயாவது பேசிடுவாரோ அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வந்துடும். அதுவும் நமக்கு டேஞ்சராக போயிடும். அதனால் நான் அப்படியும் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் திருமணத்தில் ஆண்டவரே வெளி தோற்றத்தை விட உங்கள் சித்தம் மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அடையாளத்தை எப்படி பாஸ்டர் கேட்குறதுன்னு கேட்பீங்க. நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணி அடையாளத்தை கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் செய்வார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நான் ஒரு அடையாளத்தை நான் வச்சதுலே ஒரு அடையாளம் சொல்கிறேன். முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது 10 கொஸ்டின் கேட்பேன்ற அடையாளம். நான் கேட்குற 10 கேள்விக்கும் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவ்வளோதான் உங்கள் சித்தம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோதான், இன்றைக்கி கல்லை தூக்கி அடிச்சிடுவாங்க. அன்னைக்கு என்னமோ எங்கள் மாமனார் மாமியார்லாம் அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கி அதை நினச்சாலும் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. சரி, நம்ம இப்படி போய் கொஸ்டின் கேட்டோமே அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை அதில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி 10 கொஸ்டின் கேட்பா ஆண்டவரே, ஒருவேளை அவங்க ஓகே அப்படின்னா அது உங்கள் சித்தம் அப்படின்னு சொன்னதுனால நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ரெண்டாவது எங்கள் பாஸ்டர் என்னென்னா, நான் இப்போ சர்ச்சில் போனதுலேருந்தே ஆண்டவரத்தில் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, ஆண்டவரே என் பாஸ்டர் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நான் தட்ட மாட்டேன்னா அப்போவே நான் முடிவெடுத்திருந்தேன். அவருடைய வார்த்தையை தட்டுனதே இல்லை, மரணம் வரைக்கும் தட்டுனதில்லை. அவர் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ நான் அதில் ஒரு அடையாளம் வச்சேன். எங்கள் பாஸ்டர் எப்பவுமே அந்த சைடில் அவர் பழைய ஆளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜாதி பார்ப்பார். அவர் ஜாதி பார்க்காம இருக்க மாட்டார். ஜாதி பார்க்கறது நம்ம தப்புன்னு பிரசங்கம் பண்ணுவோம். எனக்கு தப்புன்னு தான் நான் அதை பார்க்கக்கூடாதுன்ற முடிவை ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். கண்டிப்பாக ஜாதி பார்க்க மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டேன்ற முடிவு எடுத்துட்டேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் கண்டிப்பாக அதை பார்ப்பார். அதுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஊர் அவன் இருக்கும்போது அங்கே கல்யாணம் பண்ணாமல் எங்கே போனான்? தன்னுடைய இனம், தன்னுடைய குடும்பம் போனான். விடமாட்டேன் அப்படின்னுவாரு. அவர் அதை விட மாட்டார். எனக்கு எப்படி பாஸ்டர்கிட்ட சொல்றது? இவங்க குடும்பத்தில் நான் என்னன்னு கூட கேட்கல. அப்போ எங்கள் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் நான் இந்த பொண்ணை குறித்து சொன்ன உடனே என்ன ஜாதின்னு அவர் கேட்காம பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாருன்னா உங்கள் சித்தம் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணுறேன் பாஸ்டருக்கு. இந்த மாதிரி பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய 3வது பொண்ணை பார்த்துருக்காங்க பாஸ்டர், அது என்ன நம்ம தொடர்ந்து முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு. அடுத்த வார்த்தை, ஐயோ அவர் நல்ல ஊழியக்காரராச்சே தெரியுமே, நம்ம பண்ணலாண்டே, நம்ம பார்க்கலாண்டே, நான் வேணா பேசுகிறேன்டே அப்படின்னாரு. உடனே ஓகே ரைட்டு. இப்போ என்னாச்சு? அடையாளம். அப்போது இன்னொரு அடையாளத்தை சொல்ல மாட்டேன், அது எனக்கும் ஆண்டவருக்கும் பர்சனல். இந்த 2 அடையாளமும் சொல்லியாச்சு, அது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா ஜெபம் பண்ணி இந்த மாதிரி அடையாளத்தை கர்த்தரோட இருந்து கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவார், கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அப்போ நீங்க மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க வெறும் வெளி தோற்றத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பார்க்கவே கூடாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, பையனிடத்துல இருக்கிற பெரிய குவாலிட்டி என்னன்னா, அவன் ஒரு நிரந்தரமான வேலைக்கு போறவனா இருக்கணும், வேலை செய்கிறவனா இருக்கணும். நான் அப்படிதான் நினைப்பேன். அந்த குவாலிட்டி இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி ஃபேமிலியில் சமாதானமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வேலைக்கு அவர் போகிறாரு, காலையில் எந்திரிச்சு இந்த வேலை அவர் செய்கிறாரு. இந்த மாதம் 5000மோ 10,000மோ 2000மோ சம்பளம் கூட எதிர்பார்க்கல, கரெக்டாக வேலை செய்கிற ஒரு மனுஷன் அப்படின்னா, ஆண்டவரோட நடந்து அந்த வேலை செய்கிற குவாலிட்டி இருந்துச்சுனாலே அது ஒரு பெரிய குவாலிட்டி. அப்போ எல்லாரும் இரண்டாவது ஒரு தீர்மானம், இரண்டாவது ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே நான் வேற வெளி தோற்றம் எதையுமே நான் பார்த்து நான் லேட் ஆயிடக்கூடாது, உங்கள் சித்தம் என் திருமணத்தில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் திருமணத்தை முடித்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்குள்ளாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. சிலரெல்லாம் ஜெபம் பண்ற பிள்ளைங்களை தான் பார்த்தாங்க, ஜெபம் பண்ற பசங்களை தான் பார்த்தாங்க, ஆனால் அவங்களுக்கே இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது. ஆனால் உங்க திருமணத்தில், இந்த திருமண தடைக்காக ஜெபிக்கிற உங்க திருமணத்தில் நான் நம்புறேன், தயவு செய்து அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க, இவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க, அம்மாவுக்கு பிடிக்குது, அப்பாவுக்கு பிடிக்குது, அப்பா சாகும்போது சொல்லிட்டே செத்துட்டாரு, அம்மா சாகும்போது சொல்லிட்டே செத்துட்டாங்க, அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், அதனால அந்த பையனை கல்யாணம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க யோசிக்க கூடாது. உங்க திருமணத்தில் யாருடைய சித்தம் இருக்கணும்னா ஆண்டவருடைய சித்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இல்லை அப்படின்னா நான் விடுறதற்கு கூட ரெடியா இருக்கேன், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல. சிலர் நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு ஏதாவது வந்துச்சுன்னா ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. புரியுதுல்ல? அந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா, ஆண்டவரே எப்படியாவது 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 அதை இது பண்ணுங்க ஆண்டவரே, தடையாயிடக்கூடாது, இது தடுத்து போகக்கூடாது, நல்ல பையன் நல்ல பொண்ணு நல்ல சம்பாத்தியம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, ஆண்டவரே நல்ல சம்பாத்தியம் நல்ல பொண்ணு நல்ல பையனா இருந்தா கூட உங்க சித்தம் இல்லைன்னா இது வேண்டாம் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள். 100% உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஆண்டவர் நோன்னு சொல்லி நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அதனால உங்களுக்கு நஷ்டம் வராது, நீங்க நன்மையை தான் பார்ப்பீங்க. ஆமே, ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? யாராவது இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், உங்களுக்கு 100% பிடிச்ச ஒரு பர்சன், பிடிச்ச ஒரு ஃபேமிலி உங்களை விட்டு போயிருக்கலாம், எனக்கு அது கிடைக்கல பாஸ்டர், அதனால நீங்க அப்செட் ஆகிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி அமையுமான்னு நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 100% உங்களுக்கு பிடிச்சும் ஒன்று கிடைக்கலன்னா அதுல கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு உரியது கண்டிப்பா கர்த்தர் உங்களை விட்டு போக விடவே மாட்டார். ஆனா ஆண்டவருக்காக அதை விடக்கூடிய மனசு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அது அவ்வளவு சுலபம் இல்லை, சொல்றதுக்கு ஈஸி, ஆனா அந்த பாதையில கடந்து வரும்போது அது முள்ளு மேல நடந்து வர மாதிரி. நான் பாஸ்டர் அம்மாவை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா வெஸ்லி ஐயாவும் அம்மாவும் இன்னொரு பொண்ணை பார்த்துருந்தாங்க. அந்த பொண்ணை எனக்கு காமிச்சாங்க. அந்த பொண்ணை காமிச்சு சொன்னாங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கும் அவங்களுடைய ஃபேமிலியை தெரியும். அப்போ அதான் கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறவங்க கோட்டை கட்டுவாங்க பாருங்க மனசுக்குள்ள. ஐயோ பெரிய மாளிகையே, அதான் தாஜ்மஹாலையே கட்டுறது மாதிரி கட்டியாச்சு. அவங்க பொண்ணு, இந்த பொண்ணு தான் உனக்கு பார்த்துருக்கோம், அவங்க கண்டிப்பாக நாங்கள் கேட்டால் நோ சொல்ல மாட்டாங்கன்னு சொன்ன உடனே ஏன் தாட்டி எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஐயோ அவள் பாடுவா, நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், அப்போ அவங்க ஒரு பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம இன்னொரு பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், 2 பேரும் கிளம்பி ஊழியத்துக்கு போவோம், என்னென்னமோ வந்துச்சு. நம்ம வர அப்படி அந்த மாதிரிலாம் பழகல, ரொம்ப ஹோலியே அப்படியே வாழ்ந்தாச்சுல்ல, அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லாதனால. ஆனால் ஒரு 7 நாள் மனக்கோட்டை கட்டியாச்சு. 7 நாள்லயே தாஜ்மஹாலை விட பெரிய கோட்டை கட்டியாச்சு. என்ன பொறுத்த அளவில் பெருசாக கட்டியாச்சு.
ஆனா திடீர்னு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லப்பா அது உனக்கு இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த திருமணம் நடக்காதுன்னு ஒரு % கூட எதிர்பார்க்கல, அம்மா அப்பாவும் எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளவு நெருக்கமான குடும்பம் அவங்களுக்கு. ஆனா ஏன்னு தெரியல, அவங்க குடும்பத்தில் ஒரு மாமான்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து கேள்வி கேட்டு முடியாது அப்படின்ட்டாரு. அப்பா வந்து கேட்கறதுக்காக போயிட்டு வர்றாங்க. போகும்போது சந்தோஷமா 2 பேரும் அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சந்தோஷமா உனக்கு கல்யாணம் அப்படின்னு என்ன கிண்டல் பண்றாரு. அப்பா வெஸ்லியா வந்து என்ன கிண்டல் பண்றாரு, என்னை பார்த்து என்னடா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அவங்க வீட்டை விட்டு போனோன்னா நான் ஒரே ஜெபம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா மூஞ்சி அவ்வளோ பிரகாசமா போனவங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சோர்ந்து போய் அப்படியே வந்தாங்க. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ அவங்க முன்னாடி வந்து என் முகத்தை நான் மாற்ற முடியாது, நான் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஆனா அவங்கள்ட்ட வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்தா என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. ஆண்டவரே எப்படியாவது நடத்தினா பரவாயில்ல அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா இல்லை, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ரொம்ப தடுமாற்றமா இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே அந்த மாமாட்ட நீங்க பேச முடியாதா, நீங்க கொடுக்க முடியாதா ஆண்டவரே, நீங்க ஏன் கொடுக்க முடியாது? நான் உடனே அந்த பிள்ளையினுடைய நீதியெல்லாம் சொல்றேன். அந்த பொண்ணு ஜெபம் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு ஆண்டவரை ஆராதிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை ஆண்டவரே, என்னென்னமோ சொல்றேன் நான். ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கிறதுனால. ஆனா ஆண்டவர் வந்து இல்லை நீ போராடாத. அப்ப ஆண்டவரிடத்துல உதவி கேட்டேன். ஆண்டவரே இது யாருக்குமே தெரியாது, எங்க அம்மா அப்பாவை கூட சொல்லலை. ஆனால் அந்த 7 நாட்களும் கர்த்தர் சமூகத்தில் அழுது 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 அழுது, இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே, நான் முயற்சி எடுக்கலை, நான் கேட்கல. அந்த முயற்சியை விட்டது தான் ஆண்டவரோட நடக்கிறதுன்னு அடையாளம். நீங்க வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் சிலர் வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முயற்சி எடுப்பாங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுப்பாங்க பாருங்களேன். இல்லை ஆண்டவரே எனக்கு தந்துதான் ஆண்டவர் ஆகணும் அப்படின்னு. நான் வந்து அதுக்கப்புறம் முயற்சியை விட்டுட்டேன். ஆனால் அந்த 7 நாளையில ஆண்டவர் வந்து என்னை ஃப்ரீ பண்ணிட்டாரு. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உண்மையிலே ஆண்டவருடைய சித்தத்திற்காக சிலதை இழக்கிறவங்க கண்டிப்பாக 2 மடங்கள்ல 10 மடங்கு பெற்றுக்கொள்வார்கள் என்கிறத எனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு ஏற்ற குடும்ப வாழ்க்கை இதுதான் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது. இப்போதான். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து வெளி தோற்றத்தை பார்த்து உங்களுடைய மனசை பார்த்து நீங்க வந்து ஏதாவது ஒரு டிசைட் பண்ணுவீங்கன்னா, ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லைன்றதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க சித்தம் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ண வேண்டாம், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன், என்னுடைய ஆசையெல்லாம் உங்க சமூகத்தில் வைக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தருவார்னா நன்மையானதை தான் தருவார். சிலர் திருமணமானவர்கள் பாஸ்டர் இதே வார்த்தையை சொல்லி தான் எனக்கு பிடிச்ச பையனை நான் விட்டேன், எனக்கு பிடிச்ச பொண்ணை விட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இன்னைக்கு என்னுடைய குடும்பம் சரியில்லை, என் கணவனார் சரியில்லை, என் மனைவி சரியில்லை. அப்படிப்பட்டவங்க யாராவது இந்த செய்தியை கேட்டிருந்தா கூட நான் நம்புறேன், ஆண்டவரை இணைக்கிறது ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு தடுமாற்றமா இருந்தாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் தான் மாற்றுவார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதுல கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும், அது தீமைக்காக இருக்கவே இருக்காது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி 2வது ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போறோம். என்ன ஜெப குறிப்புன்னா, ஏன் திருமணத்துல முழுக்க முழுக்க யாருடைய சித்தம் இருக்கணும் சொல்லுங்க. எல்லாருமே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சித்தம் மட்டும்தான் இருக்கணும் ஆண்டவரே, வேற எந்த சித்தமும் இருக்கக்கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் அப்படி செய்வாரா? செய்வாரா? சிலர் சொல்லுவாங்க ஆதாமுக்கு பிறகுதான் ஏவாள் வந்தாங்க, அவ்வளோதான், நம்ம விட நம்ம கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு 1 வயசு கம்மியாக தான் இருக்கணும். சரி, அது உங்கள் விசுவாசம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் வந்து இணைச்சிட்டாருன்னா 1 வயசு கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 1 வயசு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் தானே? சிலர் வந்து இல்லை அப்படி பயங்கரமாக
இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கு. ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும்தான் பார்த்தோம். சர்டிஃபிகேட்டை கூட அப்புறம் தான் பார்த்தோம். அதுதான் ஆண்டவரோட நடக்கிறதுனுடைய அடையாளம். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சர்டிஃபிகேட்டை கூட எப்போ தான் பார்த்தேன்னா அப்புறமா தான் எல்லாமே அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் ஒன்றில் கூட நான் கான்சன்ட்ரேட் பண்ணலைங்க. பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையை, என் திருமணத்தில் எத்தையுமே நான் கேட்கல. என்ன இருக்கும், என்ன பண்ணீங்க, என்ன படிச்சிங்க, இல்லை பாஸ்டர்மாட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நீ என்ன இருக்குது, எத்தையுமே ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஆண்டவரே பார்த்துருக்குறோம் உங்களுக்கு சித்தமான. அப்போ பாஸ்டர்மா அப்போ கரெக்டான ஏஜ் அப்படின்னா, ஏஜ்னா கொஞ்சம் லேட்டு அவங்களுக்கு எனக்கு கரெக்டான வயசு தான், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக தான் அந்த திருமணம் நடக்குது. அப்போ அவங்களுடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவங்க ஒரு பாட்டு புக்கை ஒரு பாஸ்டர் ஐயா உங்கள் பாட்டை எல்லாம் நீங்கள் ஒரு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு புத்தகமாக அச்சடித்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் போகிற பக்கம்லாம் உங்கள் பாட்டை பாடும்போது இந்த பாட்டு புக்கத்தை நீங்கள் கொடுத்துருங்க, இல்லைன்னா விற்று அதில் வர்ற நீங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு புக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு. அப்போ அந்த பாட்டு புக்கு எழுதுகிற வேலை பாஸ்டரம்மா கையில் அவங்க அப்பா கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க அப்பா சொன்னாராம்மா, ஒரு வார்த்தை சொன்னாராம்மா, இந்த பாட்டு புக்கை நீ எழுதி முடிச்சு அதனுடைய அட்டவணையை போட்டு முடிக்கிறதுக்குள்ள உனக்கான மாப்பிள்ளை வரும்னாராம்மா. அப்போ பாஸ்டரம்மா அதை வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்னை பொண்ணு பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்களேன். ஒரு கரெக்டாக ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். அப்போ பாஸ்டர்மா ஒரு கட்டில் மேலே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு பாஸ்டர்மாவை நான் பார்க்குறேன். அவங்க என்ன எழுதிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பாட்டு புக்கு மொத்தமும் முடிச்சுட்டு அட்டவணையை எழுதும்போது கரெக்டாக நான் உள்ளே போகிறேன். இது எதுவுமே தெரியாது, நான் மாப்பிள்ளைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நான் என்ன கூட்டிகிட்டு போகிறட்ட சொன்னேன், இதை பாருங்க பொண்ணை பார்க்க வர்றேன், அந்த பொண்ணுடைய மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை, ஒருவேளை அந்த பொண்ணை பிடிக்காம போயிட்டு நம்ம திரும்பி வர்றது நல்லதில்லை, அதனால நான் மாப்பிள்ளைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, நமக்கு அந்த பிள்ளையெல்லாம் பார்த்து பிடிச்சதுக்கு பிறகு வேணா சொல்லுங்கன்னு இங்கேருந்து போனவரை போகும்போது சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அந்த வருத்தப்படுத்துறதுக்கு முடியல. ஏன்னா எங்கள் அக்கா மாப்பிள்ளை அவளை பார்த்து கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு டைமும் எங்கள் அக்கா உட்காந்து போய் அழுவாங்க. வரவங்கெல்லாம் பார்த்துட்டு பொண்ணை பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு கற்பா இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அதனால எங்கள் அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால யாரையுமே வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு அப்போவே இருந்துச்சோம். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சரி ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்குறவங்கள, அவருடைய வார்த்தையை நம்புறவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதனால எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் கேட்கிற யாராவது ஒருத்தருக்கு உங்கள் ஆசை இருக்குமா, உங்கள் விருப்பம் இருக்குமா, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டாம், இல்லை நீ ஆசைப்பட வேண்டாம், நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரா, பலிபீடத்தில் வைங்க. அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை மேலே உயர்த்தி எல்லாரும் 2வது ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கும். என் திருமணத்தில் உங்கள் சித்தம் மட்டும்தான் ஆண்டவராக இருக்கணும். ஜெபிங்க எல்லாரும். என்ன நான் ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்பாரு. நீங்க எங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு. ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா, ஆண்டவரே என் பிள்ளைக்காக எனக்கு 1000 எண்ணங்கள் எனக்கு இருக்குது, வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், வரக்கூடிய பொண்ணு இப்படி இருக்கணும்னு எனக்குள்ள பெரிய எண்ணங்கள் தீர்மானங்கள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தையை நான் நம்புறேன். தகப்பனே, என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு நடக்கிற திருமணம் உங்க சித்தத்தின்படி இருக்கட்டும் அப்பா. சொல்லுங்க, உங்க சித்தத்தின்படி இருக்கிற பொண்ணை கொடுங்க, உங்க சித்தத்தின்படி இருக்கிற மாப்பிள்ளையை கொடுங்க. உங்க சித்தம் இல்லாம எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. 100% இப்ப எங்க போதகர் சொன்னது மாதிரி ஆண்டவரே 100க்கு 100% அப்படியே நீங்களே மேட்ச் பண்ணதா இருக்கணும் ஆண்டவரே, நீங்களே கொண்டு வந்ததா இருக்கணும் ஆண்டவரே. அந்த திருமணம் முடிச்சுட்டு நாங்க பேசி கொள்ளும் போது எங்களை நாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க நடத்தி வந்த பாதை அப்படியே பிரமிப்பா இருக்கணும். சொல்லுங்க சத்தமா, ஆண்டவரே பிரமிப்பா இருக்கணும். நாங்க அப்படியே சந்தோஷப்பட்டு களிகூறணும் ஆண்டவரே. எங்க போதகருடைய வாழ்க்கையில் அப்படி செய்வீரே, ஆனால் எங்களுக்கு நீ செய்ய மாட்டீராப்பா. நிச்சயம் நீர் செய்வீர், நிச்சயம் நீர் செய்வீர். நீ செய்ய நினைத்தது கண்டிப்பாக தடைபடவே தடைபடாது, தடைபடவே தடைபடாது. ஆமேன் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். அப்ப எதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு இதை ஏத்துக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமா மனசு வரவே வராது. அதுக்காக ஆண்டவருடைய சித்தத்துக்காக கோணப்பல் வச்ச ஒருத்தரை கூப்பிட்டா கட்டிக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமே, ஆனால் ஆரம்பமாக அற்பமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, எவ்வளோ அழகான ஒரு எங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரியை அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஆண்டவர் நடத்தின விதம், ஆண்டவர் என்ன கர்த்தரோட நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நீதிக்கேடு செய்யவே மாட்டாருங்க. அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய சாட்சி, ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய சாட்சி. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய திருமணத்திற்கு பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா ஒரு கோணத்தில் பார்ப்பாரு, எங்கள் பாஸ்டர் பார்த்தாருன்னா ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க, நான் பார்த்தேன்னா ஒரு கோணத்தில் பார்ப்பேன். யாருமே எனக்கு பொண்ணு பார்க்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. எங்கள் அம்மா அப்பா பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டே, கண்டிப்பாக நமக்கு 7 லட்சம் ரூபா வரதட்சணை வேணும்டா, ஒரு கார் வேணும்டா, உங்கள் அக்காவுக்கு 5 கொடுத்துட்டோம், மூத்த அக்காவுக்கு 3 கொடுத்துட்டோம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. என்ன பார்க்கும்போதெல்லாம் இந்த பாரு, சும்மா இந்த ஒன்றும் இல்லாத வீட்டில் எல்லாம் போய் பொண்ணு எடுக்காத. எங்கள் அம்மா அப்பா பார்த்தா அப்படி தான் பார்ப்பாங்க. எங்கள் பாஸ்டர் என்ன பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், அவருக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, நம்ம ஆளாடே அந்த மாதிரி 2-3 அவர் வச்சிருப்பாரு. அப்போது நான் பார்த்தேன் அப்படின்னா நான் தகுந்த மாதிரி தான் பார்க்க முடியும். இப்போ எனக்கு ஒரு பெரிய அந்த திருமண காரியம் வரும்போது யார் நமக்கு பொண்ணு பார்ப்பான்றது சோதனை தான் பெரிய சோதனையாக இருந்துச்சு. அப்போ தான் ஆண்டவரே, நீங்களே காரியத்தை, இதே தடுமாற்றம் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு இருக்கலாம். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனசு இருக்குது பாஸ்டர். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது தெரியாது. அவங்க பார்த்தா இப்படி தான் பார்ப்பாங்க, என் பாஸ்டர் பார்த்தா இப்படி தான் பார்ப்பாரு. நான் பார்த்தாலும் எனக்கு சரியாக சூஸ் பண்ணுவானு எனக்கு தெரில. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் கையில் கொடுங்க, கர்த்தர் கையில் கொடுங்க, கர்த்தர் கையில் கொடுங்க. உங்களுக்கு ஏற்றதை அவரே செய்வார், மேலானதை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெஸ்ட்டை கர்த்தர் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க பார்த்து தாங்க. சொல்லுங்க. அடுத்த 3வது ஜெப குறிப்பே அதுதான். ஆண்டவரே எனக்கு நீங்க பார்த்து கொடுங்க. எனக்கு வேற யாரும் பார்க்க வேணாம்ப்பா, நீங்க பார்த்து கொடுக்கறதை எங்க அம்மா அப்பாட்ட கொண்டு கொடுத்துருங்க, நீங்க பார்க்கறத எங்க பாஸ்டருக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆண்டவரே சத்தம் உயர்த்தி, அப்பா எனக்கு வேற யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா நான் யார்கிட்டயாவது சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன திட்டுவாங்க. ஆண்டவரே உனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்பாங்கப்பா, எனக்கு 1000 கொஸ்டின் கேட்பாங்கப்பா. அதனால எனக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது, அதனால ஆதாமுக்கு நீங்க தானே பார்த்தீங்க, இப்ப எனக்கும் நீங்களே பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பிள்ளைகளுடைய பசங்களுடைய தடுமாற்றமே இதில் தான் இருக்குது. ஏன்னா அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க. அப்பா அம்மா பார்த்தா யாரை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்படாத ஒரு மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, அப்படி குழப்பத்தில் நிறைய பிள்ளைங்க, நிறைய குடும்பங்கள் இருக்கலாம். உங்களுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். அதான் ஒரு சாட்சியை மறக்கவே முடியாது. ஒரு சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப ஆண்டவரோட நடந்த பிள்ளை. அவனுடைய அம்மா அப்பா சுத்தமாக ரட்சிக்கப்படலை. அவங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவங்க. அப்போது திருமணத்திற்கு இவங்களுக்கு வேற ஒன்றுமே பண்ண தெரியலையாம்மா, தடுத்து நிறுத்தவும் முடியாது. அப்படி பண்ணால் அவங்க வீட்டில் கொன்றுவாங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் சொன்னாங்களாம்மா, இந்த கல்யாணத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு அப்படிப்பட்ட இடத்துல போய் விடுறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை. ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கப்பா, நீங்கள் தடுத்து நிறுத்தலைன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா தடையே ஆகலையாமா, எல்லாம் ஜாம் ஜாம் ஜாம்னு நடக்குது. சொன்ன டேட்டுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட அவங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு, அவங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க, சொந்தக்காரங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் சோகமா உட்காந்து இருந்தாலும் மனசு அப்படியே உடஞ்சு போய், ஐயோ இவர் ஜெபம் பண்ணதை அனுமதிக்க மாட்டாரோ, பைபிள் வாசிக்க விட மாட்டாரோ, சர்ச்சுக்கு விட மாட்டாரோ, நான் என்ன பண்ண போறேன்,
பூஜை பண்ண சொல்லுவாரா, அது மனசுக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்காம. அவர் தாலியை எடுத்து கட்டுறாராமா. தாலியை எடுத்து கட்டும்போது கூட அந்த பொண்ணுனுடைய இருதயம் சந்தோஷப்படவே இல்லையாமா. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் நாள் திருமணம் முடிச்சுட்டு ரூமுக்குள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்துருக்காங்க. அவருடைய கணவனார் நேர் முழங்கால் படிட்டு பைபிளை படிச்சுட்டு இருந்தாராமா. பைபிளை படிச்சு, இது நடந்த சம்பவம் ஆச்சரியமா இருந்துச்சு இவங்களுக்கு. அப்படியே அவ்வளோ நாள் பட்ட துக்கம் அப்படியே சந்தோஷமா மாதிரி, என்னங்க அப்படின்னு பேச்சு வரமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராமா, உனக்கு இது பிடிக்கலன்னா நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன், பட் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுடைய ரொம்ப வற்புறுத்துதல், அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுடைய பேச்சை தட்ட முடியலை, பட் நான் ஒரு கிறிஸ்டியன், உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா உன்னை நான் கம்பல் பண்ணலை, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பிடிச்சா. உடனே அவங்க சொன்னாங்களாமா, ஐயோ நானும் இதைத்தான் எதிர்பார்த்துருந்தேன். இன்னைக்கு 2 பேருமே ஆண்டவரோட நடந்து, அவங்க நாங்கள் 2 பேரும் தான் இப்படி பண்ண முடியல, ஆனால் எங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் தான் வளர்த்துவோன்னு சொல்லி அதை திருச்சபையில் கூட்டிகிட்டு போய் பிள்ளைகளை இன்னைக்கு வளர்த்துறாங்க. அப்போ மேட்டுப்பாளையத்தில் இப்போ குடியிருக்காங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவராக உங்களுக்கு பார்த்தா பெஸ்ட்டாக தான் கர்த்தர் பார்ப்பார். ஸோ இன்னைக்கு 3வது ஜெபக்குறிப்பு அதுதான். ஆண்டவரே, 2வது ஜெபக்குறிப்பு என் இஷ்டம் அல்ல, 3வது ஜெபக்குறிப்பு என்னன்னா, எனக்கு நீங்க பார்த்து வைங்கப்பா. எனக்கு பார்த்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி உடஞ்சு போய் வந்திருக்கலாம், எனக்கு கேர் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு அண்ணன் இல்லை, எனக்கு தம்பி இல்லை, எனக்கு இருக்கிற அண்ணனும் சரியில்லை, எப்பா பெரிய குடிகாரர், எங்க அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து அந்த பாரத்தை அப்படியே நான் சுமக்கிறேன். இந்த ஜெபத்தை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஏன்னா எங்க வீட்லையும் ஒரு சகோதரிக்கு திருமண தடை தடை தடை, அதுல உடைக்கப்பட்டவன் நான். அப்பா அப்பா நீங்க பார்த்து வைங்கப்பா. ஆதாமுக்கு நீங்க தானே பார்த்து வச்சீங்க, ஆதாமுக்கு நீங்க தானே பார்த்து வச்சீங்க. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற உங்க சமூகத்தில் இருக்கிற என் பிள்ளைக்கு நீங்க பார்த்து வைங்க ஆண்டவரே. என் பிள்ளையில் இருக்கிற மனசுல உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு யாராவது ஒருத்தர் கேட்டு என் பிள்ளை மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா நிறைய பேர் அசிங்கமா திட்டுவாங்கப்பா. எங்க பிள்ளைகளை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்கப்பா. உனக்கு இது கேக்குதா, இது வேணுமா, இது பண்ணணுமா, நீ உனக்கு இருக்கிற இதுக்கு உங்க அப்பா அப்பாவுக்கு இவ்வளோ நீ என்னென்னமோ கேள்வி கேட்பாங்கப்பா. உண்மைதான்ப்பா, உண்மைதான்ப்பா. ஒருவேளை என் பிள்ளைங்க இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ சண்டைக்கு வருவாங்க. கட்டிட்டு போக வேண்டியது தானே, திருமணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இதே வார்த்தையை சொன்னாங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த வார்த்தையை நிறைய பேர் சொன்னாங்க. இயேசுவே இயேசுவே, என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிச்சு கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. நிறைய பேர் பார்த்து 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 சோர்ந்து போயிட்டாங்க. உனக்கு ஒன்னும் செட் ஆகாது, உனக்கு ஒன்னும் செட் ஆகாது. உனக்கு பார்த்து பார்த்து நான் சோர்ந்தே போயிட்டேன், இனி உனக்கு பார்க்கவே மாட்டேன். எத்தனையா பார்க்கிறது? அப்படியெல்லாம் சொல்லி என் பிள்ளைய என் மகனை வருத்தப்படுத்தின அந்த நாளை நீங்க நினைச்சிருங்கப்பா, நினைச்சிருங்கப்பா. இந்த 20 ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் முடிகிறதுக்குள்ள அப்பா என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. இந்த 2022வது வருஷம் முடிகிறதுக்குள்ள என் பிள்ளைங்க எத்தனை பேர் அதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கையளவு மேகத்தை காமிச்சிருங்க ஆண்டவரே. உங்க வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷம்
நிறைய பிள்ளைங்க அப்படியே பேர் பேரா வந்து நிக்கணும், கணவன் மனைவியா வந்து நிக்கணும். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு வாரத்துல 5 ஃபேமிலி, ஒரு வாரத்துல 10 ஃபேமிலி. ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷம் நீங்க திருச்சபையினுடைய சொந்த இடத்தை கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புறேன். எங்க சர்ச்சில் மேரேஜ் அப்படியே நடந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க போன் பண்ணி, பாஸ்டர் அந்த 3 நாள் ஜெபத்துல கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, கர்த்தர் என் வாழ்க்கையை கைகூடி வர பண்ணினாருன்னு என் பிள்ளை சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி. உங்களை விட்டா யாரும் இல்ல ஆண்டவரே, உங்களை விட்டா யாரும் இல்ல ஆண்டவரே, உங்களை விட்டா என் பிள்ளைக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே, உங்களை விட்டா யாரும் இல்ல ஆண்டவரே. ஓ, எனக்கு யாரும் இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு யாரும் இல்லை. இப்போ இந்த ஜெபம் இந்த முதல் நாள் நடந்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய கண்கள் என் பிள்ளைகளுக்கான அந்த பசங்களை தேடட்டும், பசங்களுக்கான பிள்ளைகளை உங்க கண்கள் தேடட்டும் ஆண்டவரே. அப்படியே கொண்டு வந்து இணைக்க வைங்கப்பா. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும், இவள் சாதித்தாள் என்று சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. ராதாலா ரகாதனரல சந்தனமோரோ. ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், என் மகனாகிய ஈசாக்கு தன்னுடைய தாயார் இறந்ததுனால ரொம்ப துக்கமா இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு வேணும், ஆனா அந்த பொண்ணை நீ வரும்போது கூட்டிட்டு வரணும். அது யாரும் உனக்கு வாய்க்க பண்ணுவாருன்னா, நான் சேவிக்கிற என் தேவன் உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அப்பதான் அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இங்கிருந்து போகும்போது ஜெபம் பண்ணிட்டே போறான், ஆண்டவரே, என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு. என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு நான் எப்படி பொண்ணை பார்ப்பேன்? அதுவும் என்னுடைய எஜமானன் வரும்போதே கூட்டிட்டு வர சொல்றாரு. என் எஜமானுடைய மகன் பார்க்காமலே அந்த பொண்ணை நான் எப்படி கூட்டிட்டு வருவேன்? ஒன்னு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நான் இப்ப போறேன், நான் இத்தனை ஒட்டகங்களை வச்சிருக்கிறேன், நான் போகும்போது தண்ணி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, உங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன், உங்க ஒட்டகத்துக்கும். அப்போ அந்த அடையாளத்தை கேட்கிறாரு. அது சாதாரணமானது இல்லை, ரொம்ப கடினமானது. ஒரு மனுஷன் நம்ம தண்ணி கேட்டா ஒரு டம்ளர் தண்ணி நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கட்டட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்களேன், அவங்க நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பாங்க. ஆனா ஒருத்தர் தண்ணி கேட்டா நம்ம கொடுப்போம். சில நேரத்துல எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி கேட்பாங்க. நம்ம அந்த ஒரே ஒரு குடம் தண்ணியை கொடுத்துட்டு, இனி கேட்காதீங்க பிரதர், தண்ணி 10 நாளா வரல பிரதர் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது.
10 மனுஷங்களுக்கே நம்ம தண்ணி கொடுக்க முடியாது. ஒரு ஒட்டகம் எப்படி 3 குடம் 4 குடம் தண்ணி குடிக்கும்? அதுவும் அந்த நாட்களில் தண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள அப்படியே நடந்து உள்ளுக்குள்ள போய் தான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வரணும். எப்படி அந்த அதுவும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சொல்ல முடியுமா நம்மளால? ஆனால் ரெபேக்காள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களும் குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். உடனே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஆமென். வீட்டுக்கு போய் பொண்ணை கேட்ட உடனே, இந்த மனுஷன் கூட போறதுக்கு நீ சம்மதிக்கிறியா, போறியா? ரெபேக்காள் அவ்வளோ அழகுள்ளவங்களாமா. ரெடி, ஐ எம் ரெடி. அந்த காரியம் ரொம்ப அழகாக நடந்து ஈசாக்குனுடைய கூடாரத்துக்குள்ள ஈசாக்கு தூரத்தில் பார்க்குறான். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்குதோ அப்படின்னு. அவன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா தூரத்துலேருந்து ரெபேக்காள் வருகிறாள். பாருங்க எப்படி சிங்க் ஆகுது பாருங்க. இந்த ரெபேக்காள் ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே இவர் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவரை கேட்குறாரு, அதோ அங்கே தெரிகிறாரு. இத்தனை நாள் இத்தனையும் டிராவலில் எத்தனையோ மனுஷங்களை பார்த்துட்டா, ஒரு மனுஷனை பார்த்து கூட இவர் யாருன்னு கேட்கல. ஆனால் ஈசாக்கை பார்த்த உடனே அவர் யார்? அவர் தான் என் எஜமானுடைய மகன். உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முக்காடு போட்டுட்டு வேதம் சொல்லுது, ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. ஸோ ஆண்டவரா உங்களுக்கு ஏற்படுத்திட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். நான் நம்புகிறேன் ஆண்டவரே உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு யாரும் செய்யாட்டாலும் கர்த்தரே காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் நிறைய பேர் மனசில் அதே எண்ணத்தோடு இருக்கலாம். என் இருதயத்தில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லக்கூட முடியல பாஸ்டர், எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அப்பாட்டையோ சொல்ல முடியல. அதை சொன்னேன்னா என்னை அடிச்சிருவாங்க, என்னை கொன்றுவாங்க. நான் எதுவும் தப்பாக நான் சொல்லலை பாஸ்டர், ஆண்டவரை குறித்து தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்க போகிறாங்களோ. ஆனால் நான் பலிபீடத்தில் கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சிட்டு நிற்கிறேன். உங்களுக்கு உங்கள் அம்மா பார்க்கக்கூடாது, உங்கள் அப்பா பார்க்கக்கூடாது. கர்த்தரே கொண்டு உங்கள் அம்மாட்ட விடுவாங்க, உங்கள் அப்பாட்ட விடுவாங்க. ஆண்டவரே பார்த்து வைப்பார். அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக யாவையும் அது இன்றே செய்வார், அது நன்றே செய்வார். ஹalleluya. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். ஓ, இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் கரங்களை தட்டி ஸ்பீட். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். சொல்லுவோம், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மழையும் இன்றி, ஓ, காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், செங்கடலினையும் செங்கடலினையும் சர்வ. இப்ப கைய மேல தட்டி, இன்றே செய்பவர், ஓ, நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும். இப்ப எல்லாருடைய கரங்களை தட்டி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க, எனக்காக யாவையும்
செய். திரும்ப திரும்ப கரங்களை தட்டி எனக்கா இப்போ இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் அவிழ்வதாக, எல்லா தீய காரியங்களும் ஆண்டவரே மாறி என் பிள்ளைகளுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணும். இதோ இந்த 3 நாட்கள் ஜெபத்திலே கட்டுகள் உடைவதாக. திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் ராஜா. சாபங்கள் உடைக்கப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஓ, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை உங்களுக்கு தருவதற்கு உங்கள் பேரில் நான் நினைக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இப்பொழுது என் பிள்ளையை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும், என் சகோதரனை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும். என் தாயார் வடிக்கிற கண்ணீரை பாரும், என் தகப்பனார் வடிக்கிற கண்ணீரை பாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த திருமண தடைகள் மாறி, ஓ இப்பொழுதே கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த முதல் நாளிலே ஆண்டவர் எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் பதிலை தருகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி. உங்களுக்கு சித்தமாய் இருக்குமே ஆனால் எங்களுக்கு அந்த சொந்தமான இடத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு மகா பெரிய திருச்சபையை கட்டும்போது எங்க பிள்ளைங்க எல்லாம் குடும்பமா வந்து நிற்கணும், குடும்பத்தோட வந்து நிற்கணும். அன்றைக்கு அவர்கள் சாட்சி சொல்லுவார்களாக. அந்த சாட்சியை கர்த்தர் எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. ராஜா, எங்களுடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக இதுவரையிலும் நீ நடத்தினீர் ஆண்டவரே. இனி இந்த கடைசி ஒரு தேவை எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அந்த பணம் ஒரே மனுஷனை கொண்டு நீங்க செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு 2 மாதங்கள் தானப்பா இருக்கிறது. அந்த 2 மாதத்துக்குள்ள அந்த தேவை சந்திக்கப்படணும். நீர் மனிதர்களை எழுப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த கொஞ்ச தேவையை நீங்க சந்திச்சு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே. அதுக்கு பிறகு அந்த 30 மாதங்களும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நாங்கள் கட்ட வேண்டிய தொகையை கட்டுவதற்கு எங்களுக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதற்காய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லா வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சிலர் கொடுத்தவங்க கூட திரும்ப அவங்க செய்கிறாங்களே, அவங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும்பா. உங்க கரங்களிலே தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 நாட்களும் தொடர்ந்து நீங்க கலந்து கொள்ளுங்க. பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.